ஓம் நமோ பகவதே ஸ்ரீராமகிருஷ்ணாய. அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வருடமும் நமது இல்லத்தில் புதிதாக சேரும் மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறவும், வாழ்விற்கு அடித்தளமான உறுதியான தூய ஒழுக்கத்தை பெறவும், புத்தி கூர்மை ஏற்படவும், ஞானம் விருத்தி அடையவும், படிப்பில் கவனம் செலுத்தவும், நினைவாற்றல் பெருகவும் வித்யார்த்தி ஹோமம் என்ற புனித சடங்கை செய்து வருகிறோம். வித்யார்த்தி ஹோமம் என்ற புனித சடங்கை ஏற்பாடு செய்த திரு சைல சுவாமிஜி அவர்களையும் ஏனைய சுவாமிஜி பெருமக்களையும், இல்லத்தின் முன்னாள் மாணவர்களையும், இல்லத்தின் 3 கல்வி நிறுவனங்களின் முதல்வர்களையும், என் அன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்த என் முத்தான நூற்றாண்டு தொடக்கப்பள்ளி மாணவ செல்வங்களையும், நமது 6ஆம் வகுப்பு மாணவர்களையும், 1ஆம் ஆண்டு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களையும் மற்றும் பெற்றோர்களையும் இல்லத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம். கொரோனா நோய் தொற்றின் கடினமான காலத்திலும் மாணவர்களின் நலனிற்காக இல்லத்தின் பாரம்பரிய சடங்கான வித்யார்த்தி ஹோமத்தை திரு சைல சுவாமிஜிகள் மற்றும் இல்லத்தின் ஏனைய சாது பெருமக்கள் சீரிய முயற்சிகளாலும் திருமூலர்களின் ஆசியாலும் நடத்தி முடித்துள்ளோம். இக்கட்டான சூழ்நிலையிலும் வித்யார்த்தி ஹோமத்தை மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக நடத்தி முடித்தமைக்காக இல்லத்தின் சுவாமிஜி பெருமக்களுக்கு நமது சாஷ்டாங்க நமஸ்காரத்தை அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நமது இல்லத்தில் புதிதாக சேர்ந்துள்ள மாணவர்களுக்கு ஆசியுரை வழங்க நமது இல்லத்தின் திரு சைல சுவாமிஜி அவர்களை பாதம் பணிந்து வரவேற்கிறேன். ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகு. இந்த வித்யார்த்தி ஹோமம் விழாவிற்கு வந்திருக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய காலை வணக்கங்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், அன்பர்கள், பழைய மாணவர்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வித்யார்த்தி ஹோமம், அதாவது புதிய மாணவர்களுக்கான நிகழ்ச்சி. நீங்கள்லாம் இப்போ தான் இங்கே வரீங்க இல்லையா? 6ஆம் கிளாஸ், அது பிரைமரி ஸ்கூலில் புது அட்மிஷன், புதிதான இடம். அதே மாதிரி 6ஆம் வகுப்பு மாணவர்கள், பாலிடெக்னிக் ஃபஸ்ட் இயர், அப்புறம் லேட்டரில் கொஞ்சம் பேர் சேர்ந்துருக்கிறீங்க. அவங்களுக்கோசரம் வருடா வருடம் நடைபெறுகிற நிகழ்ச்சி இது. இதுக்கு முன்னே அந்த ஹோமம் முதல்ல வந்து குருதேவருக்கு பூஜை, காலையில் பூஜை, அது 6 மணிக்கே ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பூஜையில் நீங்கள் பார்க்கல. அந்த பூஜை நிகழ்ச்சிகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஹோமம் நடந்தது. ஹோமம்னா அந்த அக்னி வளர்த்து அதுக்கு முன்னால் நீங்கள் உறுதிமொழி எடுக்கிறீங்க. அதுக்கு அடுத்த நிகழ்ச்சியாக பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி ஆரத்தி முடிஞ்சது. ஸோ இந்த இடத்துல இப்போது புனிதமான ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த புனிதம் நாம் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணி, நீங்கள் வருங்காலத்தில் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், அந்த இறைவனுடைய சக்தி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. பழங்காலத்தில் இது குருகுல வாசம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அந்த குருகுலத்துக்கு நீங்கள் வரும்போது அங்கே இருக்கிற குருவும் மற்றவர்களும் சேர்ந்து உங்களை வரவேற்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சி. நீங்களும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுற மாதிரி இந்த நிகழ்ச்சி. இந்த இடம், அதாவது நீங்கள் இப்போ உட்கார்ந்துருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும், ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லம். அங்கே பிரைமரி ஸ்கூல் இருக்குது, இங்கே ஹை ஸ்கூல் இருக்குது, பின்னால் பாலிடெக்னிக், 3 இருக்கிற இடம். ஆனால் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இந்த பேர் ஏழைகளின் அரண்மனை, பேலஸ் ஃபார் தி புவர் அப்படின்னு சொல்லி பெரிய நமக்கு மகான் சுவாமி பிரம்மானந்தர் அப்படிங்கிறவர்
நமக்கு அந்த பேரை கொடுத்துருக்குறார். அதனால தான் அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் இந்த நிறுவனம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சுவாமி பிரம்மானந்தர் யாருன்னா சுவாமி விவேகானந்தருடைய சகோதர சீடர். விவேகானந்தர் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய குரு வந்து ஸ்ரீராமகிருஷ்ணர். அந்த ஸ்ரீராமகிருஷ்ணர் சுவாமி பிரம்மானந்தர், அதே மாதிரி சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் சசி மகராஜ் அப்படின்னு இங்கே நம்ம கூப்பிடுறோம். அவர் தான் கல்கட்டாவிலேருந்து சென்னைக்கு வந்து இந்த நிறுவனத்தை தொடங்கினார். 115 வருஷம் முன்னால் 1905 இந்த 7 மாணவர்கள், இந்த மாதிரி ஏழை மாணவர்கள், அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு வாடகை வீட்டில் ஆரம்பித்தது. 115 வருஷத்தில் இவ்வளோ பெரிய நிறுவனமாகி இப்போ கிட்டத்தட்ட 650 மாணவர்கள் தங்கி படிக்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம பிரைமரி ஸ்கூல், அப்புறம் நிறைய ரூரல் நம்மளுக்கு டியூஷன் சென்டர், இதெல்லாம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பக்கமாக இந்த அவங்க அருளால் நல்ல கல்வி நல்ல தரமான கல்வியும் ஒழுக்கமும் இங்கே கொடுக்கப்படுது. அவங்க 2 பேரும் சுவாமி பிரம்மானந்தர், சுவாமி ராமகிருஷ்ணானந்தருக்கு அப்புறமா அவங்க வந்து ராமசாமி ஐயங்கார், ராமானுஜாச்சாரியார், இவங்க 2 பேரும் இந்த நிறுவனத்தில் தொடர்ந்து பங்கு பெற்று இதை வளர்க்கறதுக்கு நிறைய பாடுபட்டாங்க. அவங்களுடைய தியாகம் தான் நம்ம இப்போ பார்க்குற இந்த கட்டடங்களும் சரி, எல்லா விதமான வசதிகளும் அவங்க அந்த காலத்தில் பண்ண தியாகத்தினுடைய பிரதிபலிப்பு. இந்த இடத்துல நீங்கள் இப்போ வந்திருக்கிறீங்க. இந்த நிறுவனம் ஆரம்பித்ததுக்கப்போ அந்த சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் சசி மகராஜன் நம்ம அன்போடு கூப்பிடுறவர் சொன்னார், இந்த இடத்துல 3 விதமான தானங்கள். எத்தனை விதம்? 3 விதமான தானங்கள். என்னென்னா அன்னதானம். அன்னதானங்கிறது என்ன? சாப்பாடு. நம்ம வயிறார சாப்பிட்ணும். அதுக்கு வந்து இந்த இடத்துல முழுதும் இலவசமாக கொடுக்கப்படும். அதுக்கு அடுத்தது வித்யாதானம். வித்யாதானம்னா என்ன? கல்வி. நம்ம நல்ல கல்வி கற்று நிறைய திறமைகளை வளர்த்து நல்லா சம்பாதிக்க நமக்கு திறமைகளை கற்றுக் கொடுக்கறது கல்வி. ஸோ அந்த கல்வி தானம். அதுக்கு அடுத்தது இன்னொன்று சொல்கிறாரு, ஞானதானம். அந்த ஞானதானம்ங்கிறது நம்மளை பற்றின நமக்கு ஒரு அறிவை புகட்டி நமக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பை நம்மளுக்கு கொடுக்கறது. இந்த 3மே இந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லி மகான்கள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. அது இன்று வரைக்கும் நமக்கு அது நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வேறு எங்கேயும் ஸ்கூலில் இந்த மாதிரி ஹோமம் வளர்த்து இந்த மாதிரி பூஜை பண்ணி நம்மளுடைய படிப்பை தொடர்றது ஆரம்பிக்கிறதுங்கன்னு இருக்காது. இங்கே வந்து அவங்கெல்லாம் ஆரம்பித்ததுனால நமக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. இன்றைக்கெல்லாம் நீங்கள் ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லத்தில் ஒரு அங்கத்தினர். ராமகிருஷ்ணா மிஷன்ங்கிறது வந்து மாணவர் இல்லங்கிறது இங்கே தனி கிடையாது. உலகம் பூரா 200-250 இடங்களில் இதனுடைய கிளைகள் இருக்குது. நீங்கள் அதோடு சேர்ந்துட்டீங்க. இன்றைக்கி 6ஆம் கிளாஸ்லையோ இல்லை பிரைமரி ஸ்கூல்லையோ இல்லை பாலிடெக்னிக்கில் சேர்ந்ததுங்கிறது இங்கே மாத்திரம் சேரலை. அது அவ்வளோ பெரிய குடும்பத்தோடு சேர்ந்துருக்கீங்க. நீங்கள் வெளியில் போய் சொன்னீங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷனில் நான் படிக்கிறேன் அப்படின்னா உனக்கு தனியும் மரியாதை கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தில் சேர்ந்துருக்கிறீங்க. அதுக்கு காரணம் நமக்கு இன்றைக்கி நடந்த இந்த வித்யார்த்தி ஹோமம் ஒரு அங்கம்னு சொல்லலாம். அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு முன்னால் அர்த்தம் சொல்லியிருக்க முடியாது, புரிஞ்சுக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். அந்த அக்னி முன்னால் நம்ம உறுதிமொழி எடுக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையை நான் செம்மையாக நடத்திப்பேன், ஒழுங்காக இருப்பேன். என் உடல் முதல்ல வந்து நம்ம உடலை நல்லா பாதுகாக்கணும். நல்ல உடல் இருந்தால் தானே நல்லா வேலை செய்ய முடியும். உடம்பு சரியில்லைன்னா என்னாகும்? நமக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னாகும்? படிக்க முடியாது, சாப்பிட முடியாது, எந்த வேலையுமே செய்ய முடியாது, நடக்கக்கூட முடியாது. அதனால் முதல்ல நமக்கு உடல் நல்லா இருக்கணும். உடல் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? உடல் நல்லா இருக்குன்னா என்ன பண்ணணும்? நல்ல சாப்பாடு சாப்பிடணும். முதல்ல நல்ல சத்துள்ள சாப்பாடு சாப்பிடணும். அப்புறம் நல்லா விளையாடணும். நல்லா விளையாட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல உடற்பயிற்சி பண்ணணும். இது 3 நம்ம பண்ண நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த உடலை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஆரோக்கியமான உடல், அதுதான் முதல் உறுதிமொழியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. 2வது நல்லா படிக்கிறேன் அப்படின்னு எடுத்துருக்கீங்க. அந்த உறுதிமொழி மூலமாக
அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சிடணும். நமக்கு புரியலைன்னா ஆசிரியர்கிட்ட கேட்டு அதை விளக்கிக்கிறோம் அப்படிங்கிற உறுதிமொழி ரெண்டாவதாக எடுத்துக்கிறோம். மூணாவதாக நான் உண்மைதான் பேசுவேன், தப்பு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு மூணாவதாக உறுதிமொழி எடுக்கிறேன். நாலாவது உறுதிமொழி, நான் எல்லோருக்கும் உதவி செய்வேன், எப்போ எனக்கு தேவைப்படுதோ தன்னலம் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு நாலாவதான உறுதிமொழி. அஞ்சாவது, என்னையும் என் சுற்றுப்புறத்தையும் நல்லா நான் பார்த்துக்குவேன். இப்போ எல்லாம் சுற்றுப்புறமெல்லாம் மாசு அடைஞ்சு நிறைய பிரச்சனைகள் கொடுக்குது. அந்த சுற்றுப்புறத்தெல்லாம் காப்பாற்றுறது உங்களுடைய பொறுப்பு. இந்த 5 விரதங்களும் நீ எடுத்துருக்குற. இது எதுக்கு? விரதங்கள் இல்லாமல் இருக்கலாமா? என்னாகும்? நமக்கு இந்த பருவம், இந்த மாணவ பருவம் அப்படிங்கிறது என்னென்னா, இயற்கையே நமக்கு நிறைய சக்தியை கொடுக்கும். நாங்கள் பார்க்குறோம், இங்கே ஒரு சுவாமிஜி சொல்லுவார், இங்கே வரும்போது எலி மாதிரி இருக்கான், போகும்போது எப்படி ஆயிடுறான்? புலி மாதிரி ஆயிடுறான். நம்ம சாமிஜி சொன்னார், ஒருத்தர் எலி மாதிரி புலி மாதிரி ஆயிடுறான்னு. எப்படி புலி ஆகிறது? இந்த விரதங்களை கடைப்பிடிக்கிறது. ஏன்னா நமக்கு இயற்கை இந்த வளர்கிற பருவம், எப்படி பட்டாம்பூச்சி புழுவாக இருந்து அப்படியே அது வளர்ந்து பட்டாம்பூச்சி ஆகுது. அது முதல்ல புழுவாக தான் இருக்கும். பூ முட்டை இருக்கா, அப்படியே முட்டை இருக்கும், அப்படியே மலர்ந்து பெருசாகிடுது. அதேமாதிரி நம்ம செடி கொடிகள் இல்லாமல் சின்னதாக இருந்து பெருசாகிடுது. ஸோ அந்த மாதிரி இது வளர்கிற பருவம். இந்த வளர்கிற பருவம் நீங்கள் நல்லா வளரணுன்னா முதல்ல ஆடு மாடு இப்போ வருதுன்னு வச்சுக்கோ. ஒரு சின்ன செடி இருந்தால் என்ன ஆகும்? ஆடு மாடு என்ன பண்ணோம்? ஒரு செடி இருக்குது, சின்னதாக இளம் செடி இருக்குது, மாடு பார்த்துன்னு என்ன பண்ணோம்? சாப்பிட்டுடும் இல்லையா? அப்போ என்ன பண்ணும்? அதுக்கு சாப்பிடாமல் இருக்குன்னா என்ன பண்ணும்? வேலி போடணும். வேலி போட்டால் தான் அது பாதுகாக்கப்படும். அதுவே அது செடியாக இருந்து பெரிய மரமாயிடுச்சுன்னா யானையை கூட இதில் கட்டி போடலாம். அப்போ நீ சின்ன வயசில் இருக்கும்போது உனக்கும் அதே மாதிரி சில பாதுகாப்புகள் வேணும். உன்னை சுற்றி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. உன்னை முதல்ல கெட்ட விஷயத்துலேருந்து பாதுகாக்கணும். அது இந்த குருகுலத்தில் நடக்குது. நீ படிக்கிற கல்வி கூடத்தில் உன்னை பாதுகாக்கப்படுறாங்க. இதெல்லாம் கெட்ட விஷயம், இதெல்லாம் நல்ல விஷயம். இந்த கெட்ட விஷயத்துலேருந்து உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். வேணும் இல்லையா? நம்ம ஏன் மாஸ்க் போடுறோம்? இப்போ எதுக்கு மாஸ்க் போடுறோம்? கொரோனா நல்லதா கெட்டதா? அப்போ அது பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம மாஸ்க் போட்டுக்கிறோம். அது நம்மளை பாதிக்கக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நல்ல சாப்பாடு, கெட்ட சாப்பாடுன்னு இருக்குது. சாப்பாட்லேயும் நல்லது கெட்டதுன்னு இருக்குது. அதே மாதிரி புத்தகங்கள், எண்ணங்கள், இது எல்லாமும் நல்லது கெட்டது இருக்குது. அதனால் உனக்கு இந்த இடத்துல நல்ல விஷயங்களுக்கு மாத்திரம் உனக்கு கொடுத்து கெட்ட விஷயங்கள்லேருந்து ஒரு பாதுகாப்பு, அது உன்னை அணுகாதபடிக்கு நம்ம பார்த்துக்குறோம். அந்த நிறுவனம் இந்த இடத்துல நடக்குது, அந்த பணி இந்த இடத்துல நடக்குது. கல்வி நிறுவனத்தில் அதுதான் நடக்கணும். உங்களை முதல்ல பாதுகாக்கணும். எந்த விஷயங்களும் கெட்ட விஷயங்கள் உங்களை அணுகாதபடி. ஏன்னா வியாதி வந்துடுச்சுன்னா அப்புறம் வியாதிக்கு தான் உன்னுடைய சக்தி பூரா போகும். அப்புறம் உனக்கு அளவற்ற ஆற்றல் இருக்குது. அதை சரியான முறையில் நம்ம படுத்தணும். கல்வி மாத்திரம் படிக்கிறது மாத்திரம், கணக்கு, இங்கிலீஷு, தமிழ், சயின்ஸ் மாத்திரம் நமக்கு கல்வி நிறுவனத்துடைய நோக்கம் கிடையாது. உனக்குள்ளே நிறைய ஆற்றல் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்களா அண்ணாக்கள் என்ன பண்ணாங்க? அங்கே உட்காந்து என்ன பண்ணாங்க? நல்லா பண்ணாங்களா? நல்லா இருந்ததா இல்லையா? நல்லா இருந்தது இல்லையா? அந்த மாதிரி உனக்குள்ளே இருக்குது திறமை. ஒரு அண்ணா பாடினார், இன்னொரு அண்ணா ஹார்மோனியம் வாசித்தார், இன்னொருத்தர் தபலா வாசித்தாங்க. அதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது. மற்ற ஸ்போர்ட்ஸில் நம்ம மாணவர்கள் கொக்கோவில் ஒவ்வொரு வாட்டியும் தமிழ்நாடு அளவில் ஃபஸ்ட்டு வின்னர்ஸ் அந்த மாதிரி வருவாங்க. அந்த மாதிரி விளையாட்டு திறன்கள் இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. அதெல்லாம் வளரணும். முதல்ல உங்களை கெட்ட விஷயங்கள் அணுகாமல் பாதுகாக்கணும். ரெண்டாவது நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கணும். உனக்கு பாட்டு திறமை இருந்தால் அது கொடுக்கணும். அப்புறம் பேச்சு திறமை இருந்தால் பேசணும். இந்த மாதிரி நின்று மேடையில் நின்று பேசுகிறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது உனக்கு உற்சாகம் கொடுத்து இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் படிக்கிறதுங்கிறது நம்ம வெறும் மார்க் வாங்கிறது மாத்திரம் கிடையாது. இதில் எல்லாத்துலேயுமே நீ சிறந்து விளங்கணும்.
விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறார், எனக்கு 100 இளைஞர்கள் கொடுங்க, இந்த உலகத்தையே புரட்டி போட்டுடலாங்கிறார். எத்தனை பேர்? அப்படி எப்படி 100 பேரால் பண்ணிட முடியுமா? இந்தியாவில் இப்போ இத்தனை பேர் இருக்காங்களா இளைஞர்கள், ஏன் பண்ண முடியல? அந்த 100 பேரும் இன்றைக்கி நம்ம விரதம் எடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி விரதம் எடுத்து அந்த மாதிரி நிற்கிறவங்க, பிரம்மச்சரியம் காத்து தங்களுடைய புலன்களை கட்டுப்படுத்தி தங்களுடைய அந்த இயற்கை கொடுக்குற ஆற்றல் எல்லாம் நல்ல வழியில் செலுத்துகிறவங்க, அந்த மாதிரி ஒரு 100 பேர் இருந்தால் உலகத்தையே புரட்டிடலாங்கிறார். நீங்களாம் அந்த மாதிரி ஆளாமல் முடியாதா? முடியாதுங்க. முடியும். இங்கேருந்து ஆசிரியர்களும் அந்த இறைவன் இருக்காங்க, நமக்கு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், சாரதா தேவி, விவேகானந்தர், அவங்கெல்லாம் நம்ம கூடவே இருந்து நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அது கொடுத்தா நீங்களும் அதே மாதிரி அந்த 100 இளைஞர்களாக ஆகலாம். ஆகும்போது நீ எந்த காரியம் நீ நினைக்கிறியோ அது உன்னால் செயல்படுத்த முடியும். விவேகானந்தர் சொல்கிறார், சிங்கம் போல ஆற்றல் இருக்குது உங்ககிட்ட அப்படிங்கிறார். ஆனால் நாம் அந்த மாதிரி நமக்கு தெரியல. காரணம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளால் அந்த மாதிரி சொல்லலை. நாமெல்லாம் அந்த சாமிஜி சொன்ன மாதிரி எலி எலின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் நிஜமாக புலி மாதிரி நமக்கு ஆற்றல் இருக்குது, நம்மளால் எதையும் செய்ய முடியும். வைரம் இருக்குது இல்லையா, வைரம் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை, இந்த பையன் பார்த்ததில்லைங்கிறான். வைரம் எதுக்கு ரொம்ப அதிக மதிப்பு உள்ளது. ஆனால் அது அந்த மதிப்பு அந்த கல்லாக இருக்கும்போது, வைரக்கல் அதனுடைய ஆரம்ப நிலையில் பார்த்திங்கன்னா வெறும் கண்ணாடி கல்லுக்கும் அந்த கல்லுக்கும் வித்தியாசமே இருக்காது. அது சாதாரண கல் மாதிரி தான், சாதாரண கண்ணாடி கல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுவே பட்டை போடுவாங்க, பட்டை தீட்ட அதுக்கு மதிப்பு அதிகமாகுது. இவ்வளோண்டு கல் லட்சக்கணக்கில் இருக்கும். அதே கண்ணாடி கல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுக்கு பட்டை போட அதனுடைய மதிப்பு அதிகமாகும். ஒரு ஒளி பட்டதுன்னா அது அப்படியே 100கணக்கான ஒளிகளை சிதறும், பளபளன்னு இருக்கும். அதுதான் வைரத்தினுடைய அடையாளம். அது சாதாரண கல்லாக இருக்கும்போது அந்த மாதிரி இருக்காது, பட்டை போட அந்த மாதிரி ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல குணங்கள் ஒவ்வொன்றா வர நீங்களும் அந்த மாதிரி பளபளன்னு இருப்பீங்க. சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களாக இருப்பீங்க, சிறந்த மனிதர்களாக இருப்பீங்க, சிறந்த சேவை பண்ணுறவங்களாக இருப்பீங்க. ஆகையினால இந்த வித்யார்த்தி ஹோமம் தருணத்தில் நீங்கள்லாம் அக்னி முன்னால் விரதம் எடுத்திருக்கீங்க. அந்த ராமகிருஷ்ணர், சாரதா தேவி, விவேகானந்தர் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு அவர் நல்ல ஆயுளும் ஆரோக்கியமும் கொடுப்பாரு. உங்களுடைய இனி உங்களுக்கு பூரா வெற்றி தான், எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு எல்லாமும் வெற்றிகரமாக இருக்கும். ஏன்னா எல்லாருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த நல்ல நேரத்தில் நம்ம இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த வித்யார்த்தி ஹோமம் இங்கே 650 மாணவர்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் நமக்கு இப்போ 50 மாணவர்கள் தான் இருக்கிறீங்க. ஆனால் மற்றவங்கள அவங்களுக்கு வீட்டில் யூடியூப் மூலமாக பார்க்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கும் எல்லாருக்கும் பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமும் பெற்று சிறந்து வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நம் அனைவருக்கும் ஆசீர்வாதம் வழங்கிய தவத்திரு சைல சுவாமிஜி அவர்களுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இனிய இவ்வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த இல்லத்தின் தவத்திரு சைல சுவாமிஜி அவர்களுக்கும் ஏனைய சுவாமிஜி பெருமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மும்மூர்த்திகளின் அருளாசி கிடைக்க பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய். जय श्री गुरु महाराज जी की जय, जय श्री महामाई की जय, जय श्री स्वामी जी महाराज जी की जय, जय श्रीमत् स्वामी ब्रह्मानंद महाराज जी की जय, जय श्रीमत् स्वामी रामकृष्णानंद महाराज जी की जय, श्री दुर्गा लक्ष्मी सरस्वती माई की जय, जय श्री सिद्धिविनायक मूर्ति की जय.
Janani? Janani, can you hear me? Hi, Simi. Yes. Yes, I have been able to join. Great, great. Okay, Simi. எனது வாழ்க்கையில் நான் பலவித தவறுகள் செய்திருக்கலாம். ஆனால் இந்த தவறுகளை செய்யாமல் இருந்திருந்தால் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன் என்பது உறுதி. எனவே தவறுகள் செய்ததற்காக நான் வருந்தவில்லை. உடனே நீங்களும் வீட்டிற்கு சென்று வாழ்ந்தவனாம், பலவீனனாம். ஏன் இந்த சிந்தனை? நான் ஆதிபராசக்தியின் குழந்தை. எனக்கு என்ன நோய், என்ன பயம், என்ன குறைவு? தீனன், பலவீனன் என்ற எண்ணத்தை வேரோடு பிடுங்கி எறியுங்கள். சோம்பலும் கயமையும் வஞ்சகமும் இந்த நாட்டையே மூடிக்கொண்டிருக்கின்றன. அறிவுள்ள ஒருவன் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியுமா? அவன் கண்களில் நீர் பெருகாதா? அதனால்தான் முதலில் உன்னுள் உரைகின்ற ஆன்ம சக்தியை எழுப்பு என்கின்றேன். எல்லையற்ற வலிமையே ஆன்மீகம், அதுவே கடவுள். உண்மையான முயற்சி. எழுந்திரு பாரதமே, விழித்துக்கொள் தாயகமே. எழுந்திரு பாரதமே, விழித்துக்கொள் தாயகமே. நில்லாதே செல், குறி சாரும் வரையில் நில்லாதே செல். நில்லாதே செல், நில்லாதே செல், நில்லாதே செல். எழுந்திரு பாரதமே, விழித்துக்கொள் தாயகமே. எழுந்திரு பாரதமே, விழித்துக்கொள் தாயகமே. அழைக்கும் வேந்தன் விவேகானந்தன் அன்பின் மொழியினிலே. Midst of India's shiny cities, there is often an overlooked phenomenon called the urban poverty. As the urban landscapes are becoming the center of economic growth, thousands of people are moving to cities in search of better opportunities, but are forced to live in cramped slums, struggling to access even basic amenities of life, posing distinct challenges. விழித்துக்கொள் தாயகமே, எழுந்திரு பாரதமே, விழித்துக்கொள் தாயகமே.
நாட்டை தாயென மதிப்போம், சோர்ந்திடாமல் தோள்தனை கொடுப்போம். சொந்த நாட்டை தாயென மதிப்போம், சோர்ந்திடாமல் தோள்தனை கொடுப்போம். மங்கிய தீபத்தை மலர்ந்திட செய்வோம், மங்கிய தீபத்தை மலர்ந்திட செய்வோம். பொங்கிடும் ஒளியால் உலகினை காப்போம், பொங்கிடும் ஒளியால் உலகினை காப்போம். எழுந்திரு பாரதமே, விழித்துக்கொள் தாயகமே, எழுந்திரு பாரத. In the midst of India's shiny cities, there is often an overlooked phenomenon called the urban poverty. In the midst of India's shiny cities, there is often an overlooked phenomenon called the urban poverty. As the urban landscapes are becoming the center of economic growth, thousands of people are moving to cities in search of better opportunities, but are forced to live in cramped slums, struggling to access. Reverend monks of the students' home, and a very happy morning to everyone. Today, the students' home is crossing another milestone in its history. When the entire world is becoming digital and virtual due to the recent pandemic, our students' home cannot be an exception. I humbly request Revered Swami Satyagnanandaji Maharaj, Secretary Ramakrishna Mission Students' Home, to present the welcome address and give an introduction of the project. அனைவரும் வரவேற்று உரை நிகழ்த்த நமது ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்ல செயலர் தவத்திரு சுவாமி சத்யஞானானந்தஜி மகாராஜ் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நம ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரிணே. இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் HCL ஃபவுண்டேஷன் நிறுவனத்திலிருந்து வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் சிமி ஸ்ரீ அவர்கள் டெல்லியிலேருந்து நமக்கு ஆன்லைனில் வந்து அவங்க கலந்துக்கிறாங்க. அவங்க HCL ஃபவுண்டேஷனுடைய டெப்டி ஜெனரல் மேனேஜர், அவங்க டெல்லியிலேருந்து நமக்கு கலந்துருக்கிறாங்க. அவங்களையும் வரவேற்கிறோம். அடுத்ததாக ஜோஹோ கார்ப்பரேஷன் அதில் ஆரம்பித்து அதை நடத்திக்கிட்டு இருக்கிற திரு ஸ்ரீதர் வேம்பு ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிற்காக வந்திருக்கும் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பழைய மாணவர்கள் அனைவருக்கும், அப்புறம் இந்த HCL நிறுவனத்தோடு நம்ம டேலி கோர்ஸ் நடத்துகிறோம். அந்த கோர்ஸில் வெற்றிகரமாக முடித்து அந்த சர்டிஃபிகேட் வாங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கங்கள். இந்த விழா ஒரு சிறப்பான விழா. நம்மளுடைய ஜெயபிரகாஷ் ஐயா சொன்ன மாதிரி இது ஒரு மைல்கல்னு தான் சொல்லணும். ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லத்தினுடைய ஒரு முக்கியமான விழா இது. ஏன்னா நம்ம மாணவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து எல்லா இடத்துலேருந்து அவங்கள கூட்டு வந்து குருகுல வாசத்தில் 6ஆம் வகுப்பிலிருந்து பாலிடெக்னிக் முடிகிற வரைக்கும் நம்ம இங்கேயே தங்கி படிக்கிற மாதிரி
குருகுல வாசத்தில் தங்கி படிக்கிற கல்வி நிறுவனம் இது. இந்த தடவை நமக்கு இந்த கொரோனா தொற்று வந்ததுனால நம்ம மாத்திரம் இல்லை, உலகம் பூராவுமே அதனுடைய பாதிப்புகள் இருந்தது. நாமளும் வேறு வழி இல்லாமல் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலாக மாணவர்களுடன் ஒரு தொடர்பே இல்லாமல் போயிடுச்சு. நமக்கு அது ஒரு பெரிய ஒரு இழப்பு. ஏன்னா இந்த கல்வி நிறுவனத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியே, சிறப்பு அம்சமே இங்கே தங்கி அந்த குருகுல வாசத்தில் சொல்லி கொடுக்குற மாதிரி காலையில் 4:45 எழுந்திரிச்சு ராத்திரி 9:30-10 மணி வரைக்கும் அவங்களுக்கு விதவிதமான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு நம்ம அவங்கள சிறந்த குடிமகனாகவும் மாணவர்களாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையில் கிட்டத்தட்ட 115 வருஷங்களாக இருக்கிறோம். ஸோ அதில் இந்த ஒரு 6 மாதம் நமக்கு இழந்துட்டோம். இனி இருக்கக்கூடிய நாட்களும் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. நம்மளால் முயற்சி பண்ணி வேறு எப்படி மாணவர்களோட அன்றாடம் தொடர்பு கொண்டு அவருடைய கல்வி அவங்களுக்கு பாதிப்பு அடையாமல் இருக்கணும். அதுவும் நம்ம மாணவர்களே, இப்போ புதுசாக சேர்ந்த மாணவர்கள் பழைய மாணவர்களுக்கும் பயிற்சியெல்லாம் வீணாகிடக்கூடாது. நம்ம இதுவரை கொடுத்த பயிற்சி, இப்போ டிப்ளமோ 3rd இயர் இருக்கான், இன்னும் கொஞ்ச நாளில் அவனுக்கு பிளேஸ்மெண்ட், ஜனவரி பிப்ரவரியில் பிளேஸ்மெண்ட் வந்துடும். அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். 6ஆம் கிளாஸ்லேருந்து நம்ம கூட இருந்துட்டு இந்த இருக்கிற நாள் இன்னும் அதிலே கிட்டத்தட்ட 6 மாதம் போயிடுச்சுன்னா இன்னொரு 4 மாதம் 5 மாதம் தான் இருக்குது. அவனுக்கு அதில் எல்லா பயிற்சியும் கொடுத்து அவனுக்கு வேலை வாங்கி தரணும். அவன் பெரிய கனவுகளோடு வந்திருப்பான். ஸோ அந்த மாதிரி சிக்கலில் நம்ம நேரடியாக தொடர்பு முடியலையே அப்படிங்கன்னு இருக்கும்போது நம்மளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க HCL ஃபவுண்டேஷன், அதாவது HCL ஃபவுண்டேஷனுங்கிறது HCLனுடைய ஒரு கார்ப்பரேஷனுடைய ஒரு அங்கம். அதில் அவங்களுக்கு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்குது. அதில் எங்களுடைய மாணவர்களுக்கு டேப்லெட், அதாவது செல்ஃபோனோட கொஞ்சம் பெருசு, கம்ப்யூட்டரோட கொஞ்சம் சின்னது, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எங்களுக்கு வாங்கி தர முடியுமா? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் காஸ்ட்டு 9,000 ரூபாய். அந்த மாதிரி ஒரு 300 இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நம்மளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவங்க இதை நமக்கு எண்ணிக்கை வழங்கி நம்ம மாணவர்களுக்கு அவங்க வீட்டில் இருந்தாலும் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் அந்த இதை தொடர்ச்சியாக அவங்க கல்வி நடக்கணும். அதில் ரொம்ப அக்கறையோடு அவங்க நமக்கு இந்த சாதனங்களை வழங்கி இருக்கிறாங்க. அதனால் HCL நிறுவனத்திற்கு எங்களுடைய மனமார நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இதனால் கிட்டத்தட்ட 330 நம்ம டேப்லெட்ஸ் வாங்கி அத்தனை குடும்பங்கள்லேயும் அவங்க இன்னிலிருந்து பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அதில் அவங்களுடைய கல்வி தடைபடாமல் போகும். அதனால் வருங்காலத்தில் அவங்க, ஏன்னா இந்தியாவினுடைய பொறுப்புகள் அவங்க தான் சுமக்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவங்களுக்கு அந்த வசதிகளை பண்ணி கொடுத்து நமக்கு HCL ஃபவுண்டேஷன் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சிக்கு அவங்க இவ்வளோ பெரிய முக்கியமான நமக்கு மைல்கல்லாக நிகழ்த்தக்கூடிய இந்த விழாவுக்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம், அவங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்துட்றோம், டேப்லெட்டை கொடுத்துட்றோம். நான் முன்ன சொன்ன மாதிரி அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும். அதில் எல்லாமும் நம்ம நார்மலாக பார்க்கலாம். மொபைல் ஃபோனில் என்ன வேணால் பண்ணலாம், எங்கே வேணால் போகலாம். கை தவறி எங்கேயாவது பட்டுதுன்னா அது எங்கெங்கேயோ போகுது. ஸோ அப்போ அவன் படிக்கிறவனுக்கு கவனச்சிதறல் வந்துடும். அவன் படிக்கிறத விட்டுட்டு வேறு ஏதோ அவனை அறியாமையே வேறு எங்கேயாவது போயிடும் அது. ஸோ அந்த பாதுகாப்புக்கோசரம் நம்ம ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு வேலி போடுற மாதிரி நாம் என்ன நினைக்கிறோமோ அது மாத்திரம்தான் அவன் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மொபைல் டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது, அது கார்ப்பரேட் கம்பெனியில், பெரிய பெரிய கம்பெனியில் தான் அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு அது கொடுப்பாங்க. அதுவும் லட்சக்கணக்கில் செலவாகும். அதை நமக்கு இலவசமாக 700 மாணவர்களுக்கும், பாலிடெக்னிக், ஹைஸ்கூல் எல்லாருக்கும் 700 மாணவர்களுக்கும் இலவசமாக கொடுத்த நிறுவனம் ஜோஹோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அதனுடைய CEO நமக்கு ஸ்ரீதர் வேம்பு சாருங்கிறவர். அவரை பற்றி இப்போ பேப்பரில் நிறைய வருது. கிராமங்களில் பள்ளி குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கிறது அப்படின்னெல்லாம் நிறைய அவர் பெரிய கம்பெனி, உலகளாவிய இதில் அவங்க தடம் பதிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அவங்கள யாரும் பிடிக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஸோ அவங்களும் நம்ம மாணவர்களுடைய அந்த நிலையை கருதி அவங்களும் நமக்கு அந்த சாஃப்ட்வேரை ரொம்ப
இலவசமாகவே நம்ம கொடுத்துருக்குறாங்க. அது ஸ்ரீதர் வேம்பு சார் அவரும் நமக்கு ரொம்ப மரியாதை நாம் கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சி அடுத்து இவங்க தொடர்ந்து பேச போகிறாங்க. மாணவர்கள் நீங்கள் உங்களுக்கெல்லாம் அவங்க மூலியம்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நன்றி. Our pranams and sincere thanks to Revered Secretary Maharaj. Our distinguished chief guest today is Srimati Simi Suri, Deputy General Manager, HCL Foundation, who is kind enough to deliver her address virtually. It's a privilege to have Sri N.E. Sridhar Vembu, CEO, Zogo Corporation Limited, and our distinguished special guest, who will also address virtually. We have Srimati Parvati and Miss Angel, the officials representing the Students' Home, and our Students' Home is immensely pleased to honor the dignitaries on the dais with the garlands. Our best wishes to the children. As our revered Secretary Swamiji has pointed out, HCL Foundation has been extending a helping hand in all our service-oriented projects. I request Ms. Janani, the Program Officer, HCL Foundation, to give an overview virtually of the activities being undertaken by the Foundation. Over to Ms. Janani. Thank you, sir. Good morning, everyone. Ellarthukkum vanakkam. I'm really happy and really honored to be part of this event. Inniki inga vandadhula enakku romba sandosham. Also to share the event with Swamiji, Simi, also Mr. Sridhar Vembu sir. I've heard a lot about you, the Silicon Valley star. So I would like to just give an overview of HCL Foundation. HCL Foundation வந்து CSR of HCL Technologies. CSR அப்படின்னா எங்களோட பங்கு சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அதுபடி HCL Foundation வந்து தொடங்கப்பட்டது. அதுக்கு எங்களோட தீம் பாத்தீங்கன்னா நாலு தீம் கீழே நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எஜுகேஷன், ஹெல்த், என்வாயன்மெண்ட் அண்ட் லைவ்லிஹுட். அதாவது படிப்புக்காக நல்ல சமுதாயம், நல்ல உடல்நிலை, அதுவும் இல்லாம நல்ல என்வாயன்மெண்ட், ஆல்சோ மக்களுக்கான லைவ்லிஹுட் அண்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றது எங்களோட கோர் தீம். நாங்க இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. ஆல் ஓவர் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 11 லொகேஷன்ல நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் சென்னையில அர்பன் கம்யூனிட்டிஸை நாங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில பாத்தீங்கன்னா கண்ணகி நகர், காந்தி நகர் மாதிரியான அர்பன் கம்யூனிட்டிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ அரௌண்ட் 32 to 35 கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்லயும் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட எல்லா ப்ரோக்ராம்ஸையும் we've been implementing through our NGO partners. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 140 NGO பார்ட்னர்ஸ் மூலமா நாங்க வந்து எங்களோட ப்ரோக்ராம்ஸை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட ஓவர்வியூ ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ். ஆல்சோ HCL Foundation CSR law வரதுக்கு முன்னாடியே பவர் ஆஃப் ஒன் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து தொடங்கப்பட்டது. அதை சிமி சூரி இப்போ ஹெட் பண்ணிட்டு இருக்காங்க.
இது பாத்தீங்கன்னா 1 rupee per day contribution of the employees. அதாவது HCL டெக்னாலஜிஸ்ல இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸும் ₹1 இருந்து ₹2 அப்புறம் ₹5 வரைக்கும் அவங்களோட சம்பளத்துல இருந்து தினமும் அத பணத்தை வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. நிறைய எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூட் பண்றாங்க, கிட்டத்தட்ட 30,000 பேர். அந்த கான்ட்ரிபியூஷன்ல இருந்து வர்ற மணி வந்து நாங்க பசங்களோட எஜுகேஷனுக்காகவும் ஸ்காலர்ஷிப்காகவும் நாங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதை கம்ப்ளீட்டா அதுக்காக நாங்க ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எங்களோட மேஜர் ப்ரோக்ராம்ஸ். அண்ட் ராமகிருஷ்ணா மிஷன் கீழே நாங்க கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா எஜுகேஷனுக்காகவும் ஹெல்த் இன் ரூரல் ஏரியாஸ்க்காகவும் அப்புறம் எங்களோட டேலி அதாவது லைவ்லிஹுட் இது எல்லாமே வந்து நாங்க இது வரைக்கும் நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். And it has been a huge pleasure working with Ramakrishna Mission, and I appreciate the tremendous effort that Ramakrishna Mission has been doing. That's it. Thank you so much for the opportunity. Thank you, Swamiji sir, and thank you, Gopal sir, everyone. Thank you, madam, for your brief but at the same time exhaustive overview. It is our fortune that Srimati Simisuri, Deputy General Manager, HCL Foundation, has consented to be the chief guest in today's function. Service to humanity is service to God, Swami Vivekananda often said. Ramakrishna Mission Students' Home is able to carry on its activities in the field of education for the past 115 years. All due to the philanthropic support extended by organizations like HCL. In the midst of India's shiny cities, there is often an overlooked phenomenon called the urban poverty. Simisuri has played a key role in the setting up of CSR As the urban landscapes are becoming the center of economic growth, thousands of people are moving to cities in search of better opportunities, but are forced to live in cramped slums, struggling to access even basic amenities of life, posing distinct challenges, especially for the vulnerable groups such as women, children, and the elderly. While the cities are trying to deal with the situation at hand, the numbers are growing up every day. What it really needs is an immediate response from a collective force of the social structure. And privileged to, be among such a prestigious organization which is more than 100 years. And my pranams and regards to Swamiji, to all the senior dignitaries who are running this institution so beautifully. I bow down to take the blessings of all the, eminent masters. Because of them, we are today here where we are. Their teachings, their wisdom has brought us, the kind of learning and to give back to the society. That is what, is there, because Ramakrishna Mission doesn't need an introduction. The kind of selfless service we see, and, this is where, coming generations, or they learn that, how to give without having that, selfless service, without looking for your own selfish reasons or needs or greeds. But this is one institution which is given beyond its, never thought about self, but it was always how to bring, peace and happiness, or, give a dignified life to others. So that is what speaks volumes about Ramakrishna Mission, and I feel very honored that, I am among such people and given this opportunity to be there. So with the, taking permission from Swamiji, I will just address, I don't know what to say, because, almost all the introductions by my colleague Janani has been given. And thank you, wishing you pranam, Swamiji. I hope you can see me. And yeah, so
I would just like to give a small message when I was just sitting and I was just thinking, what is that I would like to tell these children? You know, that one message, because today we hear there is, you know, bombardment of information, how much we can take, and you know, there is so much, everything is open to us. So I will just say this to children. Children, you are getting a tool in your hand. You know, everybody gets, there are people who get a tool and they make a good use of it. So when you get this gadget, I will just request, make a good tool. You know, if a doctor is given a knife, he can save a life. But if a thief is given a knife, he can kill the person. So this is how these tools, these gadgets are. So use them with that kind of a, you know, honor, that because today on these gadgets you have everything. You can, you know, explore it, any information you want. But we have to restrict, we have to have that discipline with ourselves, that yes, this is what I am going to do, this is what this gadget is meant to help me, but this is not is meant for me. Because with age, you know, you have to start exploring. But this is a very tender age, it is a very inquisitive age. It is a very, it's an age where, you know, the inquisitive mind will let you, but then you can go astray also. So these gadgets, these tools have to be very judiciously, very carefully to be used. So that is one key message I want to give. And I am sure, because this institute itself is known for its discipline, and you children are, you know, way ahead of any other children, I will say, because they will still lack some discipline, but children from coming from these institutions are way ahead. We really feel fortunate that, you know, we are associated with such institutes. But just remember, use these tools as you are guided by your senior teachers, and only to that one, restrict your usage. We cannot be so much, though this new normal, what we call these days, this pandemic has brought us, that, you know, we are using our gadgets more, you know, often now. Because even now addressing, sitting in Delhi, I am able to converse with you in Chennai. And this is how there are advantages, but you know, everything has advantages, but there is always a tale of pain also behind. So we have to be cautious of that also. So I will just say that, you know, wishing you all the best. May this tool helps you to learn more, to overcome your hurdles, and as a tool you use it so beautifully that you are able to spread happiness. So I told you, a knife, a tool, it's a tool kind, knife is also a tool, but it can be used in two different ways. One is you give life to somebody, and the other way you can take away the life of someone. So here also the tablets which you are them for good purpose, for good cause, for everything, so that your learning goes ahead and you are able to bring that best use. So that is the message I would leave you with. I don't want to speak much. There are eminent, learned people who are sitting there, and I would like to hear them. Thank you so much. Over to you, Swamiji. Can't hear you, Swamiji. Yeah. Thanks, madam. We are very, very fortunate to have you from Delhi here. So really the technology has brought it. And last home day also you were here. And I think your son is serving in the Navy also. So you have dedicated your family in a nice way. So we pray to Guru Maharaj, Sarada Devi, Vivekananda to bless you and your family and HCL Foundation. Thanks, madam. Thank you. நமது சிறப்பு விருந்தினர் ஸ்ரீமதி சிபி சூரி அவர்கள் ஆங்கிலத்தில் ஆற்றிய உரையின் தமிழாக்கம். ராமகிருஷ்ண மிஷன் மாணவர் இல்லத்திற்கு ஒரு முன்னுரை தேவையில்லை என்று நினைக்கிறேன். எதையும் எதிர்பார்க்காமல் சேவை செய்வதே எங்கள் குறிக்கோள் என்று இயங்கும் ஒரு நிறுவனம். ராமகிருஷ்ண மிஷனுடன் இணைந்து நாங்களும் இந்த சேவையில் பங்கு கொள்கிறோம் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். யாரிடம் எதை கொடுக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். கத்தி என்பது ஒரு மருத்துவரிடம் கொடுத்தால்
அதை அவர் அறுவை சிகிச்சைக்காக ஒரு நல்ல விஷயத்திற்காக பயன்படுத்துகிறார். அதே கத்தியை ஒரு திருடனிடம் கொடுத்தால் கண்டிப்பாக அது ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக ஆகிவிடும். மாணவர்கள், நாங்கள் வழங்கியிருக்கும் இந்த டேப்லெட்ஸ் மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கல்வியை மேம்படுத்தவும் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பிக்கவும் இந்த உபகரணங்களை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். இந்த டேப்லெட்டை பயன்படுத்தி அதிகமாக கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல விஷயங்களுக்கு மட்டும் இந்த கேட்ஜெட்ஸை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Our sincere thanks to Srimati Simi Suri for her wonderful address. We have with us Sri N.E. Sridhar Vembu, founder and CEO, Zogo Corporation, who was kind enough to give his address virtually. A brief introduction about our special guest, Sri Sridhar Vembu. Sri Sridhar Vembu is the co-founder and CEO of Zogo Corporation. He is known for his unconventional choices. Instead of opening new offices in metros like Chennai, Kolkata, New Delhi, he prefers smaller towns. In 2016, the Tenkasi office, Tenkasi is a small city in Tamil Nadu. In 2016, the Tenkasi office located in rural India launched Zogo Desk, a product that was developed there. It gives me immense pleasure to mention that many of our computer students are now proud employees of Zogo Corporation. I request you, sir, to deliver your special guest address, please. நமஸ்காரம் சுவாமிஜி. நமஸ்காரம் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். இந்த மாணவர்களுக்கு நான் சுருக்கமா ஒரு 2-3 விஷயங்கள் தான் சொல்ல போறேன். மாணவர்களுக்கு ரொம்ப பேசினா போர் அடிக்கும். நானும் அந்த வயசுல அப்படிதான் இருந்தது. மனசுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன்னா, நீங்க இந்த ஸ்கூல்ல படிக்கிறது, இந்த இதுல இருக்கிறது என்னன்னா, முதல்ல உங்களோட வாழ்க்கைக்கு அடித்தளம், ஃபவுண்டேஷன் போடுறது. அந்த அடித்தளம் அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அப்புறம் பில்டிங் ஸ்ட்ராங்கா வர முடியும் பின்னாடி. அது எப்படி அந்த அடித்தளத்தை ஸ்ட்ராங்கா வச்சுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரே ஒரு விஷயம் தான். எதை ரொம்ப நிறைய கத்துக்கணும்னு இல்ல, ஆனா எதை கத்துக்கினாலும் டீப்பா நல்லா ஆழமா யோசிச்சு கத்துக்கணும். அதுதான் சொல்லுவேன். எந்த விஷயமா இருந்தாலும் அது ஆழமா போய் அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு ஆராய்ந்து தெரிஞ்சுக்கணும். அது நம்மளோட இன்னைக்கு ஒரு நுனிப்புள் மேயும் பழக்கம் நிறைய இருக்கு. அதாவது நிறைய விஷயங்கள் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சு தெரிஞ்சு வச்சிருப்போம், ஆனா எதையுமே நமக்கு ஆழமா தெரியாது. அது நான் பார்த்த வரைக்கும் அது நமக்கு ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப அது பயன்படுறது இல்லை. அந்த மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு. அதாவது இந்த ஜெனரல் நாலேஜ் குவிஸ் அப்படின்னு ஒரு 1000கணக்கான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது, அது அந்த குவிஸ் நோண்டத்துக்கு வேணா இருக்குமே தவிர்த்து இன்னும் அதாவது ஒரு சப்ஜெக்டுக்குள்ள போனா அது ஆழமா தெரிஞ்சிருந்தாதான் நம்மளால நல்லா செய்ய முடியும். ஒரு உதாரணத்துக்கு எனக்கு இப்ப குவிஸ் வச்சு ஒரு சினிமாவை பத்தி கேட்டாலோ ரொம்ப நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பத்தி கேட்டாலும் எனக்கு தெரியாது, இப்பவும் தெரியாது. அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அப்போ ஈடுபாடு இல்லை. அது தப்புன்னு சொல்லல, எனக்கு அவ்வளவு ஈடுபாடு இல்லை, நான் அவ்வளவு கத்துக்கல, அவ்வளவுதான். சோ அதை பத்தி எனக்கு தெரியாது, ஏதாவது ஒரு குவிஸ் வச்சா தெரியாது. இப்ப போன வருஷம் யார் ஐபிஎல் வின் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு தெரியாது, கவனிக்கல அத.
ஸோ அந்த அளவுக்கு அது ஒரு உதாரணமா சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா, ஏன்னா நான் பண்ற விஷயத்துல ஆழமா பண்ணிட்டு இருக்கேன், அது தெரியாத விஷயத்துல அவ்வளவா நான் வந்து தலையிட்டுக்கிறது இல்லை. அந்த ஆழமா போகிற இது இருந்தா உங்களுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் அப்பதான் உங்களுக்கு இந்த அடித்தளம் நல்லா இருக்கும் நீங்க பின்னாடி செய்ய. அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்லுவேன், நீங்க வந்து ஒரு நம்ம வந்து படிப்பு விஷயங்கள் இருக்கு, ஸ்கூல் இது இருக்கு, அப்புறம் விளையாட்டு இருக்கு, அப்புறம் என்டர்டைன்மெண்ட், ஏதாவது சினிமா பாட்டு கேட்கறது, இல்ல படம் பார்க்கறது, இல்ல கர்நாடிக் மியூசிக் கேட்கறது ஏதாவது இருக்கும். அப்புறம் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி தியானம் அப்படி இருக்கும். அந்த பயிற்சி எல்லாருக்கும் இருக்கும். இங்க இதுல இன்னொரு விதமான ஒரு தியானம் இருக்கு. அது என்ன சொல்லுவேன்னா, ஒரு விஷயத்தை பற்றி சிந்தனை கேட்கறதா சொல்றது. ஹலோ, கேக்குது சார். கேட்கறது. ஓகே. சோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, இந்த சிந்தனையே ஒரு விதமான தியானம். எந்த மாதிரி சிந்தனைன்னு சொல்றேன். இப்ப நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ராப்ளம், இல்ல ஒரு கணக்கை பத்தி ஒரு ப்ராப்ளம், இல்ல ஒரு கவிதையை புரிஞ்சுக்கிறது, ஒரு திருக்குறள் பத்தி யோசிக்கிறது, அது ஒரு விதமான தியானம். அது எப்படின்னு சொல்றேன், அது என்ன தியானம்னு. நம்ம வந்து அதை நான் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம ஒரு திருக்குறள் மட்டும் புரிஞ்சுக்கிறது, நான்கிற எண்ணம் இல்லாம ஒரு கணக்கை மட்டும் ரொம்ப டீப்பா இந்த கணக்கை எப்படி போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறது, இல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டாரை எப்படி புரிஞ்சுக்கிறது, இது எப்படி இந்த மோட்டார் வேலை செய்யறது, இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது, இல்ல இந்த எல்இடி லைட் எப்படி வேலை செய்யறது, இப்ப இந்த கால் இருக்கு, ரிமோட் கால், இது எப்படி செய்யறது, இது எப்படி வேலை நடக்கிறது, எப்படி என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இது சின்ன வயசுல இருந்து எடுத்து யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா, இப்ப இதே இந்த ஒரு கால் எடுத்துட்டு இது எப்படி நடக்கிறது அப்படின்னு ஒரு வாரம் ஒரு மாசம் அப்படி யோசிச்சுட்டு இருந்தா, அதே யோசிக்கிற சமயமே ஒரு விதமான தியானம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது வந்து நம்ம மெய்மறந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். மெய்மறந்து அப்படின்னா நமக்கு அப்ப என்ன நடக்கிறதுன்னு தெரியாது, அப்போ சுத்தி பக்கம் என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பயிற்சியும் தேவை, அந்த கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோமே. அந்த கான்சென்ட்ரேஷன் எப்படின்னா வந்து எந்த ஒரு விஷயத்தை பத்தி ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கலாம், ஆர் சப்ஜெக்டே இல்லாம இருக்கலாம். சின்ன வயசுல நான் வந்து இந்த மாதிரி யோசிச்ச ஒரு விஷயம் சொல்றேன். நான் இந்த மாதிரி ஒரு பஸ்ஸுக்கு நிற்கும் போது அங்க யாராவது ஒரு பூ தின்னாங்கல்ல, அதை பார்த்து பூக்கு அப்படின்னு யோசிப்பேன். அதை பத்தி ஒரு 15 நிமிஷம் யோசிச்சு ஒரு கணக்கு போடுவேன் உள்ள. ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு இருக்கிறது, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு இருக்கும், ஒரு 8-10 மணி நேரம் ஒருத்தவங்கன்னா இவ்வளவு இருக்கும், அப்படின்னா ஒரு மாசத்துக்கு இவ்வளவு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்கோம், மனசு கணக்கு. ஆக்சுவலி அந்த கணக்கு தான் கடைசியில பிசினஸ்லயும் அதை தான் போடுறோம். இப்ப இன்னைக்கு இவ்வளவு சேல்ஸ் நடக்கிறது அப்படின்னா ஒரு மாசத்துல எவ்வளவு நடக்கும், அப்புறம் நமக்கு எவ்வளவு செலவாகும், அதுதான் பிசினஸே. வியாபாரம் அப்படிங்கிறது அதுதான். ஆனா இந்த கணக்கு நான் வந்து சின்ன வயசுல அப்படி யோசிச்சுருக்கேன். ஒரு பார்த்தா இந்த பூ கடை வச்சிருக்கவங்களுக்கு எவ்வளவு வியாபாரம் ஆகும் அப்படின்னு யோசிப்பேன். அந்த மாதிரி யோசிக்கிறது வந்து நான் எல்லாருக்குமே நான் ரொம்ப அதை வந்து உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவேன். அந்த மாதிரி யோசிங்க. ஏன்னா அது மனசுக்குள்ள அந்த மாதிரி கணக்கு போடுறதோ, இல்ல ஒரு கவிதையை பத்தி யோசிக்கிறதோ, இல்ல ஒரு அறிவியல் பத்தி யோசிக்கிறதோ, இல்ல எதை பத்தியும் யோசிக்கிறதோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். அதுவே ஒரு தியானம். அதுவும் நான் வந்து அட்வைஸ் பண்ணுவேன். இதுதான் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றது. இதேதான் நான் வந்து இங்க ஸ்கூலுக்கும் அடித்தளம் நான் என்னன்னு சொல்லுவேன்னா, படிக்கிறது. முதல்ல தமிழ் படிக்கணும், தமிழ் நல்லாவே எழுதணும், பிழை இல்லாமல் எழுதணும். இன்னைக்கு நான் ட்விட்டர்ல போட்ட மாதிரி பிழை இல்லாமல் தமிழ்ல எழுதணும். ஒரு எஸ்ஸே எழுத சொன்னா அதுல ஒரு தப்பும் பண்ணாம எழுத தெரியணும். முதல்ல ஒரே ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியமே ஒரு பிழை இல்லாம எழுத கத்துக்கணும். நம்ம பிழை இல்லாமல் எழுதுவோம். அப்புறம் படிக்கணும். படிக்கிறத நல்லா டீப்பா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கும் போது அதை பத்தி யோசிச்சு புரிஞ்சுக்கணும். ஏன் நம்பர் எழுதியிருக்காங்க, இந்த நியூஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. அப்படியே படிக்காம கொஞ்சம் படிக்கிறத நல்லா டீப்பா புரிஞ்சுக்கணும். அப்புறம் கணக்கு போட கத்துக்கணும். இது 3 தான். இது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க 3R அப்படின்னு. ரீடிங், ரைட்டிங், அரித்மெட்டிக். நம்ம தமிழ்ல சொன்னோம்னா அது படிக்கிறது, எழுதுறது, கணிதம்.
இது ரொம்ப முக்கியமான நூல். இதுதான் அடித்தளம் எல்லாத்துக்குமே. அப்புறம் அறிவியல் எதை கத்துட்டாலும் இதுதான் அடித்தளம். ஸோ இது 3 தான் நான் சொல்லுவேன் இந்த விஷயங்கள். ஸோ நீங்க டீப்பா போய் கத்துக்கணும். அப்புறம் சிந்திக்கிற பழக்கம் வேணும். அப்புறம் இந்த அடித்தளம் போடுற சப்ஜெக்ட் 3த்தையும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதான் என்னோட சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. நமஸ்காரம். நான் சுவாமிஜி பேசுகிறேன். எங்களுடைய அழைப்புக்கு ஏற்று உங்கள் பிஸியான நேரத்தில் இவ்வளோ நேரம் மாணவர்களுக்கு இந்த கருத்து கொடுத்தது நிச்சயமாக அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். எங்களுடைய அடுத்த ரிக்வெஸ்ட், நீங்கள் ஒரு தடவை நம்ம நிறுவனத்துக்கு வந்து இந்த இன்னும் முழு மாணவர்கள் இங்கேயே நாங்கள் வச்சு உங்களுக்கு உங்களுடைய அறிவுரைகள், ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வளர்ந்து வந்திருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து அவங்களும் உங்களை மாதிரி ஒரு என்டர்பிரைஸ் ஆரம்பித்து பெரிய நான் தொழிலாளியாக போகாத தொழில் அதிபராக போங்கன்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் வேணும். உங்களுடைய நீங்கள் இந்த ஜோகோ மொபைல் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் 700 மாணவர்களுக்கும் கொடுத்தது 700 குடும்பங்களை போய் சேர்ந்துருக்கு. ஸோ அதுக்கு அந்த குடும்பங்களின் சார்பாக ராமகிருஷ்ண மிஷன் மாணவர்களுடைய மிக மிக நன்றியை தெரிவித்துக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நமஸ்காரம். The support we have received from Zogo Corporation has been tremendous so far. The online teaching and learning has been made possible for our students because of the dedication shown by the Zogo Corporation. They have given the MDM software free of cost to all the tablets. We are very grateful to you, sir, for your gesture. Now we have come to the highlight of the function, tablet distribution. I request Swamiji and other dignitaries to come to the dais, please. I will read out the names of the recipients. இங்கு டேப்லெட் வாங்கவிருக்கும் மாணவர்களின் பெயரை இப்பொழுது நான் படிக்கிறேன். மாணவர்கள் விரைவாக அமைதியாக வந்து வாங்கி சென்று சுவாமிஜி அவர்களின் ஆசையை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆறாவது வகுப்பு மாணவர்கள் ஆனந்த கார்த்திகேயன், ஹரிஷ் சிடி, டேப்லெட் மாணவர்களுக்கு வழங்குபவர்கள் ஸ்ரீமதி பார்வதி அண்ட் மிஸ் ஏஞ்சல். மணிகண்டன் ஏ, நிதிஷ் எஸ்,
யஷ்வந்த் ஏடி, மணிகண்டன் எஸ், இப்பொழுது தவத்திரி செயலர் சுவாமிஜி அவர்கள் மாணவர்களுக்கு டேப்லெட் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சாந்தலிங்கம், செஞ்சையா, அரவிந்தன் ஏ, முகித் குமார் கே, திவாகர் என், சந்தோஷ் எஸ், விஷ்ணு எஸ், தினேஷ் இ, முருகன் எஸ், சுனில் எஸ், இப்பொழுது பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கான டேப்லெட் டிஸ்ட்ரிபியூஷன். மணிகண்டன் கே, மணிகண்டன் கே, பிரேம் மாணவர்கள் எழுந்து நின்று தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மணிகண்டன் கே, பிரேமகுரு, கிஷோர் பி, ஸ்ரீமதி பார்வதி அவர்கள் இப்பொழுது பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கான டேப்லெட் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கிஷோர் வி, ராஜேஷன், சந்துரு, யுவராஜ் ஏ, மணிகண்டன் எஸ்,
Tatipati Rakesh, Nitin, and Hari Krishna. HCL ஃபவுண்டேஷன் நிறுவனத்தை சேர்ந்த மிஸ்ஸஸ் பார்வதி அவர்கள் இப்பொழுது நம்முடைய உரையாற்றுவார்கள். நமஸ்காரம். ஸ்ரீ குருபியோ நமக. ஸோ பசங்கள்லாம் நீங்களாம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஸோ ஒரு நமஸ்காரம் இல்லை குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் ஏதாவது கேட்கலாமா உங்ககிட்டேருந்து? சத்தமே வரலையே. வணக்கம் வணக்கம். ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். ஸோ நான் HCL ஃபவுண்டேஷனோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான். நான் ஒரு வாலண்டியர். ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜனனி மேடம் பேசினாங்க, அப்புறம் சிமி மேடம் பேசினாங்க, அப்புறம் இங்கே ஏஞ்சல் மேடம் உட்காந்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு டெக்னாலஜி சைடில் தான் வேலை பார்க்குறேன். ஸோ நான் ஒரு வாலண்டியராக தான் வந்திருக்கேன். ஆக்சுவலி வாலண்டியர் அப்படின்னா என்னென்னா வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு இங்கிலீஷ் வார்த்தையோட விரிவாக்கம் சொல்லணும்னா வந்து செல்ஃப்லெஸ் சர்வீஸ், அதுதான் ஒரு வாலண்டியர். ஸோ அதுதான் நம்ம நிறையா பண்ணின்னு இருக்கோம். ஸோ இங்கே ராமகிருஷ்ணா மடத்தில் நம்ம வந்து நிறையா பாஸ்டில் என்ன பண்ணியிருந்தோன்னா டேலி கிளாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டேலி கிளாஸ், அப்புறம் ஹெச்ஆர்லாம் வந்து மாக் இன்டர்வியூஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் மெடிக்கல் கேம்ப்ஸ்லாம் நிறையா நடந்திருக்கு. ஸோ ஆஸ் அ வாலண்டியர்லாம் நான் என்னை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒன் ஆஃப் தி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி வாலண்டியர்ஸ் தான். ஸோ நாங்கள் நிறையா ஜனனி மேடம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 4 திமேட்டிக் ஏரியாஸ் இருக்குது, லைக் லைவ்லிஹுட், மெடிக்கல் அந்த மாதிரி. ஸோ நாங்கள் வந்து நிறையா, ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் அப்படின்னு போனோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், இந்த மாதிரி நடக்க போகிறது இந்த ஏரியாவில் எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு மெடிக்கல் கேம்ப் நடந்தால் டாக்டர்ஸுக்கெலாம் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரிலாம் நம்ம நிறையா ஹெல்ப் பண்ணுவோம், உள்ளே வந்து கூட்டின்னு போகிறதுக்கு. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் மெடிக்கல் லைன். நாட் ஒன்லி மெடிக்கல், ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரிலாம் நிறையா வாலண்டியரிங் சப்போர்ட்லாம் நிறையா பண்ணி தான் இருக்கோம். ஸோ ஒன் திங், இங்கே வந்தது நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க. ஸோ பசங்களாம் பாவம் காத்தாலேருந்து உட்காந்துருக்கீங்க, அதுவும் சப்பலாங்கொட்டி உட்காரதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இட் இஸ் ஆல்சோ டைப் ஆஃப் யோகா தான். ஸோ மைண்டை ஒருநிலைப்படுத்திக்கோங்க. சுவாமி விவேகானந்தாவோட ஃபோட்டோஸ் நிறையா இங்கே இருக்குது. அவர் சொன்னது ஒன் லைன் ரொம்ப நல்லாயிருக்கும். அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் அன்டில் யூ ரீச் யுவர் கோல். ஸோ உங்களுக்குன்னு ஒரு கோல் வைங்க. உங்கள் கையில் அந்த கருவி இருக்குது, அந்த மற்றவங்க சொன்ன மாதிரி அந்த உங்களுக்குன்னு என்ன வேணுமோ அந்த கருவியை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு கோல் வைங்க. அந்த கோலை நோக்கி போங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இங்கே இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ரீ குருபியோ நமகன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது உங்களுக்கே தெரியும், லைக் குரு, டீச்சர் எல்லாமே. ஸோ குரு நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு கருவி யூஸ் பண்ணி குரு பேச்சை கேட்டு, கண்டிப்பாக ஆப்வியஸ்லி எல்லோரும் ஒழுக்கமாக தான் இருக்கீங்க. நீங்கள் ஒரு ரோல் மாடலாக வந்து நீங்கள் திருப்பி இங்கே வந்து இந்த மாதிரி பேசி நிறையா பண்ணணும் அப்படின்னு தான் இங்கே எல்லாத்தோட இஷ்டம். ஸோ அதனால் அது நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நிறையா நம்பிக்கை இருக்குது. ஸோ தேங்க்யூ. Thank you, madam. Miss Angel from HCL Foundation will speak. அனைவருக்கும் வணக்கம். நான் HCL ஃபவுண்டேஷன் டீம் சார்பிலேருந்து வந்திருக்கேன். அண்ட் சுவாமிஜிக்கும் இங்கே ராமகிருஷ்ணா மிஷன் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசர்ஸ், அப்புறம் HCL ஃபவுண்டேஷனை சேர்ந்த சிமி மேம் அண்ட் HCL ஃபவுண்டேஷன் டீம், ஜோஹோவை சேர்ந்த ஸ்ரீதர் சார் அண்ட் அவங்க டீம், அண்ட் இங்கே வந்திருக்க கெஸ்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், சில்ட்ரனோட ஃபேமிலி மெம்பர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் லவபிள் சில்ட்ரன், உங்கள் எல்லாருக்கும் மை வார்ம் க்ரீட்டிங்ஸ்.
ஹெச்சிஎல் ஃபவுண்டேஷன் பற்றி ஜனனி மேம் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. ஹெச்சிஎல் ஃபவுண்டேஷன் வந்துட்டு இல்லாதவங்களுக்கு ரொம்ப யூத், விமன், சில்ட்ரன் அந்த மாதிரி இருக்க ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க நிறைய சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ், வாலண்டரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செஞ்சுட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ஸ் தான் வந்துட்டு பவர் ஆஃப் ஒன். ஸோ பவர் ஆஃப் ஒன் வந்துட்டு எம்ப்ளாயீஸ் எல்லாம் உங்களோட டைம் அண்ட் மணியை வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணி தான் இப்போது இந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலி உங்களுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்களே. ஸோ இந்த பவர் ஆஃப் ஒன் ப்ரோக்ராம் மூலியமாக தான் உங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். நீங்கள் எல்லாம் நல்லா படித்து வரணும். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த ஹால் முழுக்க வந்துட்டு நல்ல நல்ல கோட்ஸ் எல்லாம் இருக்குது. உன்னை தியாகம் செய்வதால் மட்டுமே மற்றவர்களின் இதயங்களை நீ வெல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் தான் ராமகிருஷ்ணா மிஷன் அண்ட் ஹெச்சிஎல் ஃபவுண்டேஷன் எல்லாருமே செஞ்சுட்டு வரோம். எனக்கு தெரிஞ்ச நிறைய பிள்ளைங்க வந்துட்டு பேரண்ட்ஸ் இருந்தும் கூட குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்க எஜுகேஷனை விட்டுட்டு படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு நாளும் இந்த மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமா இருக்கட்டும், உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது, நீங்களும் படித்து நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்ட்டு ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. ஸோ பிக்கெஸ்ட் தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் எப்போவுமே அவங்களுக்கு நன்றியோடு இருக்கணும். இப்போது நீங்கள் படித்து முடிச்சுட்டு போகிறதோட மட்டும் இல்லாமல் இவங்க இந்த மாதிரி வாலண்டரி ஆக்டிவிட்டீஸ்லாம் செஞ்சுட்டு வராங்களே, நீங்களும் பெரிய பசங்க ஆனதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச நிறைய பேருக்கு நீங்கள் இதே மாதிரி உதவணும். அண்ட் வெறும் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கை பாடத்தை வந்துட்டு நிறைய கற்றுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒழுக்கமாக இருக்கட்டும், டிசிப்ளின் எல்லாமே உங்களை பேசிக்காக உங்களை ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் ஆக்கிறதுக்கு தான் இவங்க எல்லாருமே ரொம்ப போராடிட்டு வராங்க. ஸோ கிவ் யோர் பெஸ்ட், நல்லா படிங்க. உங்களெல்லாம் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. Thank you, madam. Certificates will now be distributed for those who have completed the tally course. I request Sri J. Gopalakrishnan to read out the names. I request the recipients to come and get it from the representatives and Swamiji. Mr. Ganesh Prakash, கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆவாங்க. This candidate has secured 100 out of 100 and secured A+ grade. Next, Karthik Hari Sabari. He has also scored 100 out of 100 and A+ grade. Next, Nitya Shri B. She has also scored 100 out of 100. Next, Balaji R. Balaji. Next, Prem Kumar. He has also scored 100 out of 100. Prithviraj. Kabil Vel. Abhishek Aravind. Monica. Reshma. Abdul Rasaq. Pradeep Babu. Abdul Rasaq. Pradeep Babu. Akash Erumalai. Akash Erumalai. Ajit. Shalini. Miss Shalini. Kausalya.
Chandru, R. Chandru. Miss Vijayalakshmi. Amuda. Divya. Devanesh. Harinath. Next, Shankar Babu. Has Shalini come? Shalini. Shalini. அடுத்ததாக ராமகிருஷ்ண நூற்றாண்டு துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தவத்திரிய சுவாமிஜி அவர்கள் நினைவு பரிசும் ஆசியும் வழங்க இருக்கிறார்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ ராமகிருஷ்ண நூற்றாண்டு துவக்கப்பள்ளியில் இந்த வருடம் சேர்ந்த மாணவர்கள் சிலர் இங்கு இந்த பூஜைக்காக வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போது சுவாமிஜியிடம் பரிசு பெறுவார்கள். செல்வமுருகன் செகண்ட் ஸ்டாண்டர்ட், செல்வகுமரன். பாலமுருகன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். ஹரீஷ் செகண்ட் ஸ்டாண்டர்ட். கௌஷிகா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். தமிழினி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். பிரணீதா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். தேஜேஸ்வரன் தேர்ட் ஸ்டாண்டர்ட். கவின் பெரியசாமி ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட். மாணவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லத்தின் சார்பில் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட இருக்கிறது. தவத்திரு செயலர் சுவாமிஜி அவர்களை நினைவு பரிசு வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீமதி சிமி சூரி அவர்களுக்கு நினைவு பரிசு ஸ்ரீமதி பார்வதி அவர்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்வார்கள். ஸ்ரீமதி சிமி சூரி, டிப்டி ஜெனரல் மேனேஜர், HCL ஃபவுண்டேஷன். அவர்களுக்கான நினைவு பரிசை ஸ்ரீமதி பார்வதி அவர்கள் தவத்திரி சுவாமிஜி அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள். அடுத்த நினைவு பரிசு ஸ்ரீ NE ஸ்ரீதர் வேம்பு, ஃபவுண்டர் அண்ட் CEO ஜோகோ கார்பரேஷன். அந்த நினைவு பரிசை திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது ஸ்ரீதர் வேம்பு அவர்களின் சார்பாக பெற்றுக்கொள்வார்கள். ஸ்ரீமதி பார்வதி அவர்களுக்கு நினைவு பரிசும் ஆசியும் தவத்திரி சுவாமிஜி அவர்களால் அளிக்கப்பட இருக்கிறது. அடுத்த நினைவு பரிசு HCL ஃபவுண்டேஷனை சேர்ந்த மிஸ் ஏஞ்சல் அவர்களுக்கு.
அனைவருக்கும் நன்றி தெரிவித்து உரை நிகழ்த்த நமது இல்ல முன்னாள் மாணவர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். My humble pranams to Secretary Maharaj and other monks, and my greetings to our valued chief guest Mrs. Simi Suri and our special guest Mr. Sridhar Vembu, and to the HCL Foundation representatives Ms. Parvati and Angel, the teachers, students, parents and all other participants who are assembled here, as well as the participants who are watching this program virtually from their home. Words are inadequate to express our thanks to Madam Simi Puri, Mr. Prajo, Ms. Janani, Newton and the entire HCL Foundation team for the present act of kindness. This spontaneous positive response to our appeal has overwhelmed us. A big thanks to HCL Foundation team. Our special thanks to Mr. Sridhar Vembu and the entire Zoho team. Sir, your act of kindness goes far beyond just CSR. We thank you all and record our immense gratitude for enabling the software support and powering the tabs with Zoho MDM, mobile device management. Thank you, sir. Let's have more opportunities to work together for the welfare of the poor. It's my privilege to propose this vote of thanks and acknowledge the contributions by who have worked hard to make this function a great success and a memorable event. Especially, I want to thank Mr. Mukundan, Govindarajan, Karmegam and other team who has worked night and day to make this program live. Thank you, sir. May Bhagavan Sri Ramakrishna bless us all with very long, healthy and happy life filled with peace and prosperity. Thank you. தேங்க்யூ சார். ஜெய் இசைக்கப்படுவதற்கு முன்னால் 2 முக்கிய அறிவிப்புகள். அனைவருக்கும் லஞ்ச் பிரசாத் நமது பிளே கிரவுண்டில் வழங்கப்பட இருக்கிறது. விழா முடிந்த பிறகு அங்கு சென்று மதிய உணவு அறிந்துவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குரூப் ஃபோட்டோ ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டேலி சர்டிஃபிகேட் வாங்கிய மாணவ மணிகளும் டேப்லெட்ஸ் வாங்கிய மாணவர்களும் குரூப் ஃபோட்டோ எடுப்பதற்கு தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஜெய் இசைக்கப்பட இருக்கிறது. जय श्री गुरु महाराज जी की जय. जय श्री महामाई की जय. जय श्री स्वामी जी महाराज जी की जय. श्रीमद स्वामी ब्रह्मानंद महाराज जी की जय. श्रीमद स्वामी रामकृष्णानंद महाराज जी की जय. श्री दुर्गा लक्ष्मी सरस्वती माई की जय. श्री सिद्धिविनायक मूर्ति की जय. டேப் வாங்கிய மாணவர்கள் இப்பொழுது மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குரூப் ஃபோட்டோ செஷன். அடுத்ததாக டேலி சர்டிஃபிகேட் வாங்கிய மாணவர்கள்.